என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உனக்கு இதுவரை நடக்காத ஒரு ஆபத்து ஒன்று உன்னை நெருங்கி வரப்போகின்றது. என் அன்பு பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். கவனமாக கேட்டுக்கொள். உன் இல்லத்திற்குள் தேவையில்லாத செய்வினைகளை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் அதற்கு காரணம் யார் என்பதனையும் என் பிள்ளைக்கு தெளிவாக சொல்லிவிடுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இதனை நீ கவனமாக கேட்டு உன் அம்மா சொல்ல வருவது என்னவென்றை நீ தெரிந்து கொள். என் தங்க குழந்தையே, நான் எப்பொழுதும் உனக்கான நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பதற்காக உன்னை தேடி வருவேன் என்பதனையும் நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. என் தங்க குழந்தையே, அதனால் இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை கேட்டு நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்ப்பதற்கு கூட உனக்கு நேரமில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? எதையாவது புதிதாக செய்கின்றாயா அல்லது எங்காவது புதிதாக செல்கின்றாயா என்று யாரை எதிரியாக உன்னோடு வைத்திருக்கின்றாயோ அவர்கள் உனக்கு துரோகத்தை செய்ய துணிந்து விட்டார்கள். என் தங்க குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் அந்த செய்வினையை வைத்து என்ன செய்யலாம், உனக்கு எப்படி துரோகங்களை செய்யலாம், எப்படி உனக்கு அந்த செய்வினையை வைத்து உன் வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, உன் இல்லத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு அவர்கள் எந்நாளும் தயாராக இருக்கின்றார்கள். நீ எங்கேயாவது வெளியில் செல்கின்றாயா அல்லது யாரை அழைக்கின்றாய்? யார் உன்னோடு நட்பு வைத்திருக்கின்றார்கள்? யார் உன்னோடு எதிரியாக நிற்கின்றார்கள் என்பதனை மட்டும் எந்நேரமும் அவர்கள் நோட்டமிட்டு கொண்டேதான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றிய தகவல்கள் அதிகமாக தேவைப்படுகின்றது. உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்று முழுமையாக அவர்கள் நினைத்துவிட்ட பிறகு உனக்கு செய்வினைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்து இதை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் அங்கு ஏதேனும் பொருள்கள் கிடைக்குமா, அதை வைத்து செய்வினைகள் செய்யலாமா என யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நானும் முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும். என் தங்கமே, செய்வினைகள் செய்ய நினைப்பவர்களுக்கு அது மீண்டும் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எவன் ஒருவன் நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்கின்றான் என்றால் அவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அதுவே கெட்ட எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவன் வாழ்க்கையில் அப்படியே திரும்பி நடந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த தாயானவள் எந்நாளும் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது அவள் உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நடத்த நான் விட்டுவிட மாட்டேன். என்ன அவர்கள் நினைத்ததையெல்லாம் நான் குடியிருக்கின்ற இல்லத்தில் செய்துவிட முடியுமா? ஆனாலும் அவர்களால் ஆன முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை என்றாலும் அவர்கள் முன் வந்து ஏதேனும் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். உன்னை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டு அதில் குளிர்காய நினைக்கின்றார்கள். அப்படி அவர்கள் உள்ளே வரும்பொழுது என்ன சொல்ல முடியும் என்று எதுவுமே சொல்லாமல் நீ அவர்களிடத்தில் முகம் கொடுத்து பேசாமல் விலகி சென்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன்னோடு அவர்களை எல்லாம் உள்ளே அழைக்க வேண்டாம் என்று அடிக்கடி உனக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு சண்டையிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த எச்சரிக்கையானது இந்த அம்மா மூலமாகத்தான் அவர்கள் வாயிலிருந்து வருகின்றது என்பதனை இன்னமும் நீ புரிந்து கொள்ளவில்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரிந்தாலும் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். வீட்டுக்குள் வருகின்ற ஒருவரை வெளியே போ என்று எப்படி சொல்வது என்று நினைக்கின்றாய் அல்லவா? நீ நினைப்பது தவறில்லை. ஆனாலும் இவர்களால் உனக்கு கெடுதல் நடக்கப் போகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை நீ செய்யக்கூடாது அல்லவா?
அது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அல்லவா என் தங்கமே. அதனால் எந்த சூழ்நிலையில் உனக்கு செய்வினைகளை செய்ய நினைப்பவராக இருக்கட்டும், எந்தெந்த வகையிலும் நீ கெட்டுப்போக வேண்டும் என்று, உனக்கு செய்வினைகள் செய்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட்டு நீ விலகி நிற்க வேண்டும் என் தங்கமே. அம்மா சொன்னவுடன் பயப்பட தேவை கிடையாது. அம்மா உன்னோடு இருந்து உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். ஆனாலும் இவர்களிடமிருந்து நீ சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயம். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் எதை செய்துவிட்டு போகட்டும். எதையும் செய்துவிட்டு போக முடியாது. அவர்கள் செய்வதை செய்து கொண்டு இருக்கட்டும். இறுதியில் யார் ஜெயிப்பாக என்பதனையும் நீ தெளிவாக புரிந்து கொள் என் தங்கமே. அவர்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய வலிமை உன் அம்மாவினிடத்தில் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எத்தனையோ முறை எச்சரிக்கை கொடுத்தும் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இதை செய்கின்றார்கள் அல்லவா. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இதையெல்லாம் கேட்காதது போல் அவர்கள் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னுடைய வீட்டிற்குள் வந்து அங்கு என்ன இருக்கின்றது, அங்கு என்ன நடக்கின்றது, இங்கு என்ன இருக்கின்றது என்று எப்பொழுதுமே அவர்கள் நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களால் எதையும் சாதிக்க முடியாவிட்டாலும் சின்ன சின்ன விஷயங்களில் உன்னுடைய மனதை குழப்பிக்கொண்டும் விடுவார்கள். துன்பங்களை கொடுத்து இருப்பார்கள். அதற்காகவெல்லாம் நீ ஒரு பொழுதும் தயங்கி நிற்காதே. இவர்களை அடையாளம் கண்டு கொண்டு இதற்கு பிறகு இவர்களுடைய உறவு தேவைதானா, இவர்களிடத்தில் எப்படி பழக வேண்டும், இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த இடங்களில் இவர்களை தவிர்த்துவிட வேண்டும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான சந்தர்ப்பங்களை நான் கொடுப்பேன் என்பதனையும் நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே என் தங்கமே. உனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய அந்த 2 பெயர்களினுடைய முதலெழுத்தை நான் உனக்கு சொல்கின்றேன். இதில் முக்கியமான ஒருவரை தூண்டிவிடுபவரின் பெயர் என்ன தெரியுமா என் தங்கமே? ஒரு பெயர் கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றது. இந்த வரிசையில் வருகின்ற ஒரு எழுத்தாகவும் அவர்களுடைய பெயர் இருக்கலாம் என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ய நினைக்கின்ற மனதிற்குள் அவர்களுக்குள் கெட்ட எண்ணங்களை விதைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் அவர்கள் அந்த முயற்சிகளை தொடங்கவில்லை. இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்ற யோசனை மட்டும் அவர்களுக்குள் பலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீ அழ வேண்டும், உன்னுடைய அழுகையை காண வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். உன்னை கண்டால் அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அது என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சிற்கு மட்டுமே உகந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னிடத்தில் சொல்ல வேண்டும். இவர்கள் எல்லாம் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்று வாயில் மட்டும்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். செய்வதற்குரிய தைரியம் அவர்களுக்கு இல்லை. என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த நிமிடம் இந்த அம்மாவின் வாக்கினை கேட்கும் பொழுது உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே. இன்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியானது மிக மிக முக்கியமான செய்தி. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகவும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகும். என் தங்க குழந்தையே, உன் அம்மா நான் உன் வாழ்க்கையை பற்றியும் உன் துணையை பற்றியும் உன் துணைக்காக காத்திருக்கும் ஒரு பெண்ணை பற்றியும் சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்ளதானே வேண்டும்.
என் அன்பு குழந்தையே, எத்தனையோ நாட்களுக்கு பிறகு உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் மறைந்து இப்பொழுது உன் உறவு உன்னை தேடி வர தயாராகிவிட்டது. இந்த உறவு உன்னை தேடி வரும்பொழுது நிச்சயமாக என் குழந்தை, நீ இந்த வாழ்க்கையில் இந்த உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு இன்னமும் அதிகமாகி வரும்பொழுது ஒட்டுமொத்த அன்பையும் அவர்களிடத்தில் கொட்டி தீர்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நான் சொல்கின்ற ஒருவர் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள் எதுவுமே உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இடையில் வழிமறைத்து உன்னுடைய சந்தோஷங்கள் அனைத்தையும் பறிப்பதற்காக காத்து கொண்டு இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள். இப்படி உனக்கும் உன் உறவுக்கும் இடையில் வழிமறித்து நிற்கின்ற இந்த பெண் யார்? அவளின் தேவைதான் என்ன? உன் வாழ்க்கைக்குள் அவள் நுழைய வேண்டிய காரணம் என்ன? அம்மா உனக்கு அதனை நான் வெளிப்படையாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என்னவென்றாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசுகின்ற உன் தாயானவள் நான் அல்லவா? எதையும் ஒளித்து மறைத்து வைக்க தெரியாதவள். ஏனென்றால் இந்த வாழ்க்கையை இங்கு பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள். இதற்கு மேலும் நாம் மறைத்து வைத்து இவர்கள் துன்பங்கள் கொடுப்பார்கள் என்று யோசித்து கொண்டிருந்தோமேயானால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு தந்து கொண்டே இருக்கும். மேலும் மேலும் பல இன்னல்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டே இருக்கும். அதனால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் இன்று உன் முன்னிலையில் வந்திருக்கின்றேன். என்னவாகிவிட்டது, ஏதுவாகிவிட்டது என்று என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா? ஆனால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் உனக்கே உனக்கான உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு மிகப்பெரிய புரிதலை உனக்கு கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்களை கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நீ எடுத்து சொல்ல வேண்டும். இதையெல்லாம் இந்த அம்மா உனக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கும் பொழுது என்னையே உன்னிடத்தில் பேச விடாமல் தீய சக்திகள் தடுத்து நிறுத்தத்தான் முயற்சி செய்கின்றது. எங்கே உனக்கு இந்த அம்மா நல்ல விஷயத்தை சொல்லி உன்னை நல்வழிப்படுத்தி விடுவாளோ? வாழ்க்கையில் தீமைகள் எல்லாம் நடத்துகின்ற விஷயங்கள் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவாளோ என்று சொல்லி இங்கே தீமையின் ஆட்டம் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. எந்த தீமை எத்தனை ஆட்டத்தை ஆடினாலும் இந்த அம்மாவின் முன்னால் அதுவெல்லாம் எடுபடுமா? இந்த அம்மா அதற்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து விடுவேனா? நிச்சயமாக நான் ஒரு பொழுதும் கொடுத்து விட மாட்டேன் என் தங்க குழந்தையே. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை தேடி வந்த இந்த அம்மா இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த நினைப்பது எல்லாம் என்னவென்றும் நீ சரியான புரிதலை கொண்டு வந்தும் நிறுத்தும் பட்சத்தில் உனக்கே உனக்கான பல உண்மைகளை நான் தந்துவிட நினைக்கின்றேன். எவ்வளவு துன்பங்களை கொடுத்திருந்தாலும் உன் வாழ்க்கைக்கும் உனக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்களை இவர்கள் கொடுத்திருந்தாலும் இந்த அம்மா நான் இருக்கும் பொழுது இதுவெல்லாம் சாத்தியமல்ல என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி நினைக்கின்றார்கள்? இந்த பெண் எதற்காக உன் வாழ்க்கைக்கு குறுக்கே நிற்கின்றாள் என்று பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன். இது பொறாமை எண்ணத்தை கொண்ட பெண். இந்த பெண்ணானவள் ஒன்று உன் வாழ்க்கை துணையின் தாயாக இருக்கலாம், அல்லது உன் வாழ்க்கை துணையின் உடன் பிறந்த உறவாக இருக்கலாம். என் செல்ல குழந்தையை, யாருடைய நடவடிக்கைகள் அம்மா சொல்வது போல இருக்கின்றதோ அவர்கள் தான் இதை செய்திருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இத்தனை நாளும் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஏற்பட்ட பிரிவு உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரிவாக இருந்தது. நீ நினைத்து நினைத்து பார்த்து மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய். மிகுந்த துன்பங்களை நீ அனுபவித்து கொண்டிருந்தாய். எதுவானாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு என் பிள்ளை நீ ஏகப்பட்ட கஷ்டங்களோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருந்தாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதை எல்லாம் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நம் துணைதானே, நம் வாழ்க்கை தானே, அவர்கள் மட்டும்தானே எல்லாம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் நமக்கு இப்படி ஒரு துன்பத்தை கொடுக்கலாமா என்று சொல்லி என் குழந்தை
குழந்தை, நீ மிகுந்த வேதனைப்பட்டு நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னை தேடி வரும்பொழுது நான் உன் முன்னால் ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுதும் இதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகின்றாள் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்தும் நான் உனக்கு கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியான புரிதலிலும் சரியான தெரிவோடும் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த பெண்களினுடைய சூழ்ச்சிகளானது உனக்கு காரணம் தெரியும். உனக்கும் உன் துணைக்கும் இடையில் அந்யோன்யம் அதிகமாகத்தான் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்த்துவிடக்கூடிய நிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் என்ன செய்ய முடியும்? இது போன்ற பெண்கள் உள்ளே நுழைந்து அங்கே கலகத்தை மூட்டும் பொழுது எந்த பக்கம் சாய்வது என்று தெரியாமல், யார் பேச்சினை கேட்பது என்று புரியாமல் ஐயோ என்று விலகி சென்றவர்கள்தான் உன் துணை. இப்படி ஒரு வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இவர்களின் ஆட்டம் அதிகரித்து விட்டது. என் குழந்தையை, பொதுவாகவே நாம் சந்தோஷமாக இருக்கின்றோமா இல்லையா? நம்மை சார்ந்தவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்களா? அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல உறவாக இருக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். உன் துணையோடு நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் என்றால் இவர்கள் நல்ல மனிதர்களே இல்லை என்பதுதானே பொருள். இவர்களின் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது என்றால், நம் துணையோடு வாழவிடாமல் இவர்கள் செய்கின்றார்கள் என்றால் அந்த இடத்திலேயே எதிர்த்து கேள்வி கேட்க ஒரு முறை துணிந்து விட்டால் அடுத்த முறை உன் வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு இவர்கள் யோசிப்பார்கள். ஆனால் நீ கொடுத்த இடம்தான் இப்படி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது. அன்று இவர்கள் சொன்ன ஒரு செயலை நான் அப்படியே சொல்லட்டுமா? இது நடக்கவில்லை என்று உன்னால் ஒரு பொழுதும் சொல்லிவிட முடியாது. இப்படி ஒரு செயல் நடந்த பிறகு உன் துணையின் மீது நம்பிக்கை இல்லாமல் அவர்களிடம் நாம் மனவேதனை படுகின்றோம் என்றால் அது நிச்சயமாகவே துணையினுடைய தவறுதானே, வேறு எதுவும் கிடையாது. என்ன நடந்தது தெரியுமா? உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு சிறு சிறு வாக்குவாதங்கள் பிரச்சனைகளாக இருந்ததல்லவா? அந்த பிரச்சனை அப்படியே முடிந்திருக்க வேண்டியது. ஆனால் அந்த பெண் அருகில் இருந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததனால் சற்று உனக்கு கோபம் அதிகமாகி அந்த இடத்தை விட்டு நீ வெளியேறி விட்டாய். உடனே அந்த பெண் உன் துணையிடம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பார்த்தாயா இவள் எப்படியெல்லாம் செய்கின்றாள் என்று பார்த்தாயா? இன்னுமா இவர்களை வைத்து நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்ற ஒரு கேள்வியை அந்த பெண் கேட்டிருக்கின்றாள். அந்த நேரத்தில் உன் துணை சொன்ன பதில் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? எனக்கு தெரியும், என் வாழ்க்கை துணையை பார்த்து கொள்ள எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்து கொண்டு செல் என்று சொல்லியிருந்தால் அவர் உண்மையாகவே உன் அன்பிற்கும் தகுதியானவர். அதையெல்லாம் தாண்டி அந்த பெண் சொல்லும் பொழுது இவர் தலையாட்டி கொண்டு, ஆமாம், நீ சொல்வது சரிதான், இவர்களுக்கு சற்று திமிரு அதிகம்தான் என்பது போல பேசியிருப்பார்களேயானால் அவர்கள் சொல்வது சரி, இவர்கள் தலையாட்டி இருப்பார்களேயானால் நிச்சயமாக என் குழந்தை